நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் என்ஐஏ விசாரணை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை என்பது நடைபெற்ற நிலையில் தற்போது என்ஐஏ விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. என்ஐஏ சம்மன் அளித்திருந்ததை அடுத்து விசாரணைக்காக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஆஜராகி இருக்கிறார்கள். கூடுதல் தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் செந்தில். தற்போது யார் யாரெல்லாம் ஆஜராகி இருக்கிறார்கள்? விசாரணை என்பது தொடங்கிவிட்டதா? கட்சி நிர்வாகிகள் சாட்டை துரைமுருகன், தென்காசி இசை மதிவாணன் ஆகியோர் தற்போது தங்கள் வழக்கறிஞர்களுடன் வந்து சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள தேசிய புலனாய்வு முகமை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்துடனான தொடர்பு, அந்த இயக்கத்தை புதுப்பிக்கும் முயற்சி என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலும், அதே போல ஓமலூரில் துப்பாக்கி தயாரித்தது தொடர்பான வழக்கு தொடர்பான ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையிலும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள், அதே போல அவர்களுக்கு ஆதரவான யூடியூபர்கள் வீடு என மொத்தம் 11 இடங்களில் கடந்த 2ஆம் தேதியானது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் யூடியூபர் தென்னகம் விஷ்ணு, அதே போல திருச்சியில் சாட்டை துரைமுருகன் வீடு, தென்காசியில் இசை மதிவாணன் வீடு, அதே போல மொத்தம் 11 இடங்களில், அதாவது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள், அந்த அமைப்பின் ஆதரவு யூடியூப் சேனல் நடத்தி வரக்கூடியவர்கள் என மொத்தம் 11 இடங்களில் சோதனையானது நடைபெற்றது. சென்னையை பொறுத்தமட்டில் கொளத்தூரில் பாலாஜி என்பவரின் வீட்டில் சோதனை நடைபெற்றது. அன்றைய தினம் அவர் வீட்டில் இல்லை, பெங்களூர் சென்று விட்டதால் அவருக்கு மற்றொரு நாளில் வந்து ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை கழக நிர்வாகிகளான சாட்டை துரைமுருகன் மற்றும் இசை மதிவாணன் ஆகியோர் தற்போது தங்கள் வழக்கறிஞர்களுடன் வந்து சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள தேசிய புலனாய்வு முகமை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஏற்கனவே இவர்கள் வீட்டில் சோதனை நடத்தி முடித்த பிறகு அலுவலகத்துக்கு வந்து ஆஜராகி இருக்குமாறு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது இருவரும் ஆஜராகி இருக்கிறார்கள். மற்றொருவர் கோவை முருகன் இன்னும் சற்று நேரத்தில் வந்து ஆஜராக இருப்பதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டில் தொடர்புடைய இடும்பாவனம் கார்த்திக், அதே போல தென்னகம் விஷ்ணு ஆகியோர் நாளை வந்து ஆஜராவார்கள் என நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.